ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது திங்கட்கிழமை காலையில எல்லாருக்கும் சம்மர் ஹாலிடே வந்து எப்படி போகுது அப்படின்றத கமெண்ட்ல சொல்லுங்க. எனக்கு எப்பவும் போல ரொட்டீன் மாதிரி தான் இருக்கு. என்னால இருந்தாலுமே அந்த காலையில எந்திரிச்சு சீக்கிரம் சீக்கிரமா லஞ்ச் செய்யணும், டிஃபன் செய்யணும்னு செய்றோம் பார்த்தீங்களா? அது மட்டும் பார்த்தீங்கன்னா கிடையாது. மத்தபடி பார்த்தீங்கன்னா 9 மணிக்கு சாப்பாடுன்றது எனக்கு வந்து ரொட்டீனா வந்து போயிட்டுருக்கு. இந்த சம்மர்ல வந்து பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் லேட்டா எந்திரிச்சு நம்ப வந்து பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் டிஃபன் செய்றது, லஞ்ச் செய்றதுலாம் வந்து பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கலாம். சம்மர் ஹாலிடேனா நமக்கு இதுதான் வந்து சம்மர் ஹாலிடே. ஏன்னா வந்து கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கிற மாரி எடுத்துக்கலாம். இருந்தாலுமே எனக்கு வந்து ஆளுங்களுக்கெல்லாம் கரெக்ட்டா 9 மணிக்கு சாப்பாடு செய்றது, மதியம் வந்து லஞ்ச் செய்றது, நைட்டு டிஃபன் செய்றது அப்படின்ற மாரி தான் எனக்கு வந்து போய்க்கிட்டே இருக்கும். இந்த லீவு டைம்ல வந்து பார்த்தீங்கன்னா, எங்க ஊருக்குலாம் வந்து கிளம்பிட்டீங்களா அம்மா வீட்டுக்குலாம் அப்படின்றத சொல்லுங்க. இருந்தாலுமே ஒரு சிலவங்க வந்து பார்த்தீங்கன்னா, இந்த டைம் தான் வந்து இந்த கோவிலுக்குலாம் வந்து நெறையா வந்து போவாங்க. எங்களுக்கு வந்து ஐடியா என்னன்னா, இந்த ஃபேமஸான கோவிலுக்குலாம் இந்த சம்மர்ல வந்து கண்டிப்பா வந்து போகவே கூடாது. ஏன்னா, அவ்ளோ வந்து கூட்டமா இருக்கும். 2 நாளுக்கு முன்னாடி நியூஸ் வந்து பார்த்துருந்தேன். திருவண்ணாமலையில வந்து பார்த்தீங்கன்னா, அவ்ளோ கூட்டம் இருக்காம். கிட்டத்தட்ட ஒரு 5 மணி, 6 மணி நேரத்துக்கு மேல ஆகுதாம். நார்மல் டேஸ்லயே வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 3 மணி நேரத்துக்கு மேல இருக்கும். இப்ப வந்து சொல்லவே வேணாம். அவ்ளோ வந்து கூட்டம் இருக்கும். அதனால இந்த சம்மர்ல வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப ஃபேமஸான கோயிலுக்குலாம் வந்து கண்டிப்பா போகறதுக்கான முடிவே நாங்க எடுக்க மாட்டோம். இந்த பழனி, திருச்செந்தூர், மருதமலை இந்த மாரி கோவிலுக்குலாம் வந்து கண்டிப்பா இந்த டைம் போனீங்கன்னா, ஊரப்பட்ட கூட்டமா தான் இருக்கும்னு நெனைக்கிறேன். அது இல்லாம இந்த வெயில்ல வந்து பார்த்தீங்கன்னா, போறது போய் கூட்டம் இருக்கிறது ஒரு பங்கா இருந்தாலும் பார்த்தீங்கன்னா, அந்த வெயில் வந்து ஒரு சுத்தமா வந்து தாங்க முடியல. வெளியில போயிட்டு வர்றதுன்றது பார்த்தீங்கன்னா, சுத்தமா முடியவே மாட்டேங்குது. அதனால எனக்கு வந்து சம்மர் ஹாலிடே வந்து பார்த்தீங்கன்னா, எங்கேயுமே கிடையாது. வீட்டுக்குள்ள மட்டும் தான். அதனால அம்மா வீட்டுக்கு போகலையா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிலர் கமெண்ட்ல வந்து கேட்டிருந்தீங்க. கண்டிப்பா வந்து அம்மா வீட்லாம் பார்த்தீங்கன்னா, செம்ம வெயில். எங்கேயாச்சும் ஓரளவுக்கு உள்ள வந்து குளுகுளுன்னு இருக்கிற மாரி இருக்குன்றதால இங்க இருக்கோம். அங்கலாம் செம்ம வெயிலுன்றதால கண்டிப்பா லீவுக்குலாம் வந்து போறது கிடையாது. போனாலுமே 1 நாள், 2 நாள் தான் இருப்போம். நீங்க எங்கலாம் போலான்னு பிளான் பண்ணியிருக்கீங்க? அம்மா வீட்டுக்குலாம் லீவுக்கு வந்து கிளம்பிட்டீங்களா? அப்படின்றத சொல்லுங்க. இன்னைக்கு திங்கட்கிழமை காலையில வந்து பார்த்தீங்கன்னா, மாவு இல்ல. அதனால சப்பாத்தி தான் வந்து செய்ய போறேன். இன்னைக்கு தங்கச்சி பசங்க சும்மா வந்திருக்காங்க. அங்கயுமே லீவ் விட்டுட்டாங்க. லீவுக்குன்னு வரல. சும்மா வந்திருந்தாங்க. அதனால வந்து இன்னைக்கு கொஞ்சம் காலையிலேயே வந்து அவங்க கிட்ட பேசிக்கிட்டே வந்து வேலை செஞ்சிருந்தேன். காலையில போல ஷார்ட்ஸ்ல வந்து கேட்டிருந்தாங்க, "உங்க நாத்தனாரா?" அப்படின்ட்டு. நாத்தனார் கிடையாது. என்னோட தங்கச்சி அவ. ஒரு சிலருக்கு தெரிஞ்சிருக்குன்னு நெனைக்கிறேன். ஒரு சிலர் தெரியாதுன்னு நெனைக்கிறேன். இன்னைக்கு காலையில என்ன தொட்டுக்க செய்யறதுன்னு சொல்லிட்டு மண்டக்குள்ள பார்த்தீங்கன்னா, ஒரு மாரி ஒரு குழப்பத்தோட தான் செஞ்சிருந்தேன். உருளைக்கிழங்கு குருமா தான் செஞ்சிருந்த மாரி இருந்தது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, உருளைக்கிழங்கு குருமா வந்து இப்ப தான் செஞ்சு போர் அடிக்கிற மாரி இருக்குன்னு சொல்லிட்டு, அதுக்கப்புறம் இந்த பீன்ஸு, கேரட்டு இதெல்லாம் வந்து வதக்கிட்டு, அதுக்கப்புறம் முட்டைய உடைச்சு ஊத்தி செய்வோம் இல்லையா? அந்த குருமா வந்து செஞ்சிருந்தேன் சப்பாத்திக்கு. அதிகமா எல்லார் வீட்லயும் இந்த மாரி தான் இருக்கும்னு நெனைக்கிறேன். தங்கச்சி வீட்டுக்கு வந்தாலே எல்லா வேலையும் வந்து பாதி வேலை நமக்கு வந்து இருக்காது. அந்த மாரி பாதி வேலைய அவ தான் செஞ்சுட்டு இருந்தா. சமையல் வேலை மட்டும் நான் வந்து காலையில செஞ்சுட்டு இருந்தேன். அன்னைக்கு டே இப்படிதான் இருந்தது.